பழனி அருகே வாடிப்பட்டியில் உரிய அனுமதியின்றி ரேக்லா பந்தயம் நடத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஹரசுதனிடம் கேட்கலாம். ஹரிஹரசுதன், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் சித்திரை மாதத்தின் கடைசி 7 நாட்களும் வைகாசி மாதத்தின் முதல் 7 நாட்களும் என 14 நாட்களுக்கு கிரிவலம் சென்று வழிபடுவது வழக்கம். இதன்படி இன்று வைகாசி மாதத்தின் 7ஆம் நாளான கடைசி கிரிவலம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு பழனி, உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதி கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டியில் பழனி கோவிலுக்கு விவசாயிகள் கிரிவலம் சென்றனர். கிரிவலம் சென்று வழிபாடு முடித்துவிட்டு மீண்டும் ஊர்களுக்கு திரும்பும் வழியில் பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் உள்ள வாடிப்பட்டி அருகே ரேக்லா வண்டியில் சென்ற போது அவர்களுக்கு திடீரென பந்தயம் நடத்தினர். திடீரென நடத்தப்பட்ட ரேக்லா பந்தயத்தால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். எதிரே வரும் வாகனங்களை கருத்தில் கொள்ளாமல் அதிவேகமாக மாட்டு வண்டியில் அடித்து விரட்டி ஓட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை பராமரிப்பு உதவி இயக்குனர் முருகன், வட்டாட்சியர் சக்திவேலன், காவல்துறை ஆய்வாளர் மணிமாறன் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வைத்தனர். அப்போது அங்கிருந்த மாட்டு வண்டி உரிமையாளர்களை தடுத்து எச்சரித்தனர். பழனி கோவிலுக்கு சென்று விட்டு வீடு திரும்புவது தவறல்ல, ஆனால் போட்டி போட்டு பந்தயம் நடத்துவது வேகமாக செல்வது தவறு என்று எச்சரித்தனர். மேலும் வருவாய்த்துறை, காவல்துறை, கால்நடை பராமரிப்பு துறைகளிடம் அனுமதி பெறாமல் ரேக்லா பந்தயம் நடத்துவது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியதற்கு சாலையில் வாகன ஓட்டிகள் பயந்து சென்றனர். இருப்பினும் சில மாட்டு வண்டிகளை கைப்பற்றி விவசாயிகளை விசாரணை நடத்தி வருகின்றனர். வெவ்வேறு முன்னெச்சரிக்கை மேற்கொள்ளாமல் பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் வாகனங்களை செலுத்துவதில் ரேக்லா பந்தயம் நடத்தியது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.